ஹரி ஓம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரணவ மந்திரம் ஓம். இந்த ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஓம் என்பதற்கான விளக்கம் என்னன்னா, அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அதாவது ஆ உ இம். இப்போ தமிழில் எழுதுகிறப்போ அது எப்படி அந்த ஆ உ இம் வந்துங்கிறது ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம். அதாவது பிரம்மா அப்படிங்கிறதுக்கு கடைசி எழுத்து இம்மு குட்டல் ஆ, அந்த ஆ. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணு, விஷ்ணுவுக்கு கடைசி வர இன் குட்டல் உ, விஷ்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம், அதாவது தமிழில் வந்து நம்ம சிவன் சொல்லுவோம், நார்மலாக சிவம். அந்த இம்முக்கு வர இம்மு மூணையும் சேர்க்குறப்போ ஆ உ இம், அதாவது அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் பண்ணுறப்போ அதனுடைய மொத்த சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்க ஓம் அப்படிங்கிறதால வந்து முடியும். அது ஹிந்தியில் இது மாதிரி, சான்ஸ்கிரிட்டில் இது மாதிரி எழுதுவாங்க, தமிழில் வந்து ஓம்னு எழுதும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டிகளையும் சரி வீடுகளையும் சரி ஓம்னு போடுவாங்க. அந்த ஓம்னு போட்டாலே பார்த்தீங்கன்னாக்க 3 தெய்வங்களும் அதில் உட்கார்ந்துருக்காங்க. உலகமே அதில் தான் இயங்கிட்டு இருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே சேர்ந்த இந்த ஓம்ங்கிறது எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள். இது எப்படி இப்போ இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர் வெறும் ஓம்னு போடுறாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக இருக்கும். இந்த ஓம் ஏயுஎம் போடுறது தான் கரெக்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஏயுஎம்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓம்னு போட்டு ஓம் என்டர்பிரைசஸ் இல்லை இன்னொரு பேரை போட்டு பண்ணுறாங்க தனியாக. இந்த ஓம்ங்கிறது நம்ம தெரியாமல் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷில் வர பிரம்மா, இந்த பிரம்மாவுக்கு வர லாஸ்ட் எழுத்து ஏ. விஷ்ணு, அதாவது நம்ம தமிழில் விஷ்ணு சொல்லுவோம், மற்ற ஏரியாவில் வந்து விஷ்ணு சொல்லுவாங்க. அதில் வர யூ கடைசி எழுத்து. அதே மாதிரி சிவமுக்கு அஸ்யூசல் இந்த இம்மு, இந்த 3 சேர்ந்தது ஏ யு எம். இதை எழுதும்போது தயவு செஞ்சு ஆங்கிலத்தில் இது மாதிரி எழுதுறது சிறப்பு. ஆனால் உங்களுக்கு எழுதுகிற கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எப்படி ஆவு எம்மு வந்து நம்ம தமிழில் சுருக்கி வந்து ஓம் எழுதுறோமோ அது மாதிரி தான் இதை எழுதிட்டு இருக்கோன்ட்டு. இது தவறு நான் சொல்வதில்லை, உச்சரிப்பு கரெக்டு. ஆனால் அதனுடைய அந்த ஓமுங்கிற இங்கிலீஷ் இது பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து எழுதுனீங்கன்னா ஏயுஎம் இது வரும். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவம். ஓங்காரத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. இது மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.